ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். கூகுள் பிக்சல் 9 ப்ரோ ஃபோல்டு லான்ச் ஆகிருக்கு. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் 1,75,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஆல்ரெடி ஃபோல்டபுள் சீரீஸில் கிங்காக இருக்கிற சாம்சங் பார்த்தீங்கன்னா அவங்களோட 6வது ஜென், அதாவது சாம்சங் ஃபோல்டபுள் 6 வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தான். ஸோ சாம்சங் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் லான்ச் ஆகும்போது அந்த க்ரீஸ் சென்டரில் ஃபோல்டு பண்ணும்போது அந்த க்ரீஸாக இருக்கட்டும், அந்த இன்ச்சஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பக்காவாக டெவலப் பண்ணி அவன் ஒரு ட்ரேட்மார்க் செட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஓப்போ லான்ச் பண்ணானுங்க, விவோ லான்ச் பண்ணானுங்க, ஷோமி சைடு இருந்து லான்ச் ஆச்சு, எல்லாமே இருக்குது. இப்போ அதை விட சாம்சங்க்கு ஈக்குவலாக ஒரு பெரிய கம்பெனிக்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டபுள் வருது, கூகுள் பிக்சல் 9 ப்ரோ ஃபோல்டு. இதில் வந்து நிறையா பேர் அது லான்ச் ஆனதுக்கப்புறம் ட்விட்டர்லையாக இருக்கட்டும், மற்ற வெப்சைட்லையாக இருக்கட்டும், எல்லாருமே கழுவி ஊற்றுறது என்ன தெரியுமா? இது அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை, இதுக்கு எதுக்கு 1,70,000 ஓவர் ப்ரைஸிங், சாம்சங்கு ஈக்குவலாலாம் இல்லை, டிசைன் வைஸும் சரி, அந்த வெயிட்டு இன்ச்சஸ் எல்லாமே சரி, சாம்சங்கை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு இவ்வளோ ப்ரைஸிங் அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதமே டிபேட்டே போயிட்டுருக்கு. யாராச்சும் 9 ப்ரோ ஃபோல்டை பற்றி ஒரு ட்வீட் போட்டாங்கன்னா அதுக்கு கீழே நிறையா பேர் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் கமெண்ட்ஸ்ன்றது பண்ணுறாங்க. நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள், அப்படி என்னடா இதில் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு. இப்போ இந்த 9 ப்ரோ ஃபோல்டு வந்து கூகுள் பிக்சல் 6 சீரீஸ் லான்ச் ஆச்சுல, அப்போ 6 ப்ரோ ஃபோல்டுன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா பல பேர் வரவேற்றிருப்பாங்க. ஆகா ஓகோன்னு ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடியே பிக்சல் இதை பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இந்நேரம் லைனப்பில் இன்னும் 2 ஃபோல்டபுள் வந்திருக்கும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருப்பாங்க. ஸோ அதுதான் டிலே தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். சரி, இதில் உள்ள டிசைன் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன், நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். பின்னாடி கேமரா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்து அது செக்மெண்ட்டாக பாதியாக பிரிச்சுருக்காங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, ஏன்னா மற்ற பிராண்டை தாண்டி நம்ம தனித்துவமாக காட்டணும்ல, இது கூகுள் தாண்டா அப்படின்னு. ஸோ அந்த விதத்தில் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டுக்கு அந்த குட்டி டிஸ்பிளே ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இருக்கும்ல, அந்த டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது 6.3 இன்ச்சு, அதாவது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ஸு AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் லெவல் வந்து 2600 நிட்ஸ் வரைக்கும் போகும். அப்படியே இன்னர் டிஸ்பிளே அன்ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் 8 இன்ச்சுக்கான 2K ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுவுமே 2600 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணும். இப்போ இது ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன், ஐபி ரேட்டிங் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா IPX8க்கான ரேட்டிங்கிறது கொடுத்துருக்காங்க. வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், நாட் ப்ரூஃப், ரெசிஸ்ட் பண்ணும். ஏதாவது லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தண்ணி பட்டாலோ, ஏதாவது சின்ன சின்ன டஸ்ட்டு போட்டாலோ ஃபோன் தாக்கு பிடிக்கும். ப்ரூஃப் கிடையாது, ஜஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் டூயல் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ டிஸ்பிளே மல்டிமீடியாவுக்காக எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்கானுங்க. ஸோ டிஸ்பிளே அன்ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த இதெல்லாம் பார்க்கும்போது சாம்பிள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, அதில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. பின்னாடி கேமரான்னு பார்க்கும்போது 3 கேமரா, 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு இருக்குது. அப்புறம் 10.5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, அப்புறம் 10.8க்கான 5x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் போகக்கூடிய ஒரு லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5x ஆப்டிக்கல் ஜூம் கொடுத்தது உண்மையிலே நல்ல விஷயம்தான். இந்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸ், அந்த பேக்ரவுண்ட் போக்கா எல்லாமே பார்த்திங்கன்னா ரியலாக இருக்கும். சினிமேட்டிக் வீடியோலையும் 5x போகும்போது நம்மளுக்கு சூப்பரான ஒரு அவுட் வந்து கிடைக்கும். ஸோ அல்ட்ரா வைடு வந்து பார்த்திங்கன்னா 10.5 மெகாபிக்சல் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்சலை பொறுத்த வரைக்கும் மெகா பிக்சல் வச்சு நம்ம எடையே போட முடியாது. மற்ற பிராண்ட் 108 கொடுக்குறான், இவன் என்ன 48 தான் கொடுத்துருக்காங்க. பிக்சலை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோகிராஃபியில் அடிச்சுக்க முடியாது, கிங்கு. அதுவும் லோ லைட் நைட் சைட்லாம் யூஸ் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும். நம்ம மேனுவலாகவே பார்த்திங்கன்னா HDR கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் அவுட் வேணும்னு நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். நான் இன்னுமே இந்த ஃபோனில் OnePlus 70ல் அந்த கூகுள் கேமரா வச்சு தான் வீடியோவே எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா தரமாக உள்ள குறையே சொல்லிட முடியாது. ஓகே, கேமரா இல்லை, நல்லா பின்னாடி நல்லா விட்டுருக்காங்களா. செல்ஃபிக்கு 2 கேமரா இருக்குது, ரெண்டுமே 10 மெகாபிக்சல். ஒன்று அந்த ஃப்ரண்ட் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் சின்ன டிஸ்பிளேயில் ஒரு செல்ஃபி கேமரா 10 மெகாபிக்சலுக்கு, அப்புறம் அன்ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு 10 மெகாபிக்சலுக்கான கேமரா. மொத்தம் 5 கேமரா பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் வந்து இருக்குது. ஸோ கேமராவும் நல்லா பண்ணியிருக்காங்க. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸர் கூகுளோட அவங்க சொந்த சிப்பான டென்சார் G4 ப்ராசர் வந்துக்கினா கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். சாம்சங் தான் பார்த்திங்கன்னா கூகுளுக்கு வந்து ப்ராசர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி தராங்கன்னு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அவங்க ஹார்ட்வேரோட மைக்ரேட் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ பொதுவாகவே டென்சார் மேலே என்ன ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா, எக்ஸினோஸ் மாதிரியே தான் ஹீட் ஆகுது,
பேட்ரி நிற்க மாட்டேங்குது, என்னடா பண்ணி வைக்கிறீங்க, ஸ்னாப்ட்ரானுக்கு ஈக்குவலாக இருக்கா, அதுக்கு நீ ஸ்னாப்ட்ரானே கொடுக்கலாமே இப்படின்ற ஒரு பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்தீங்கன்னா டென்சார் சிப்லேயுமே இருக்குது. ஸோ இந்த டென்சார் G4 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது இன்னும் ஒரு மாதத்தில் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் அக்கு வேறு ஆணி வேறு பார்த்திங்கன்னா தெரிய வந்துடும். என்னன்றதை பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசர் பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. பேட்ரின்னு பார்க்கும்போது 4500 சில்ட்ரு எம்ஏஹெச் தான் பேட்ரி. 45 வாட்ஸ் வரைக்கும் பிடி சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஒரு ஃபோல்டபுளுக்கு மினிமம் ஒரு 5000 mAh கொடுத்துருக்கலாம். கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஃபோல்டபுள் பண்ணுறனால எங்களுக்கு வந்து இடம் கன்சிஸ்டன்சி வந்து இதாகுது அப்படி இப்படின்னு. பட் 5000 mAh கொடுக்குறனால நிறைய மாற்றங்கள் இருக்காது. அதுதான் சொல்கிறாங்க நிறைய பேர், பேட்ரி நிற்காது, நீங்கள் டென்சார் ஒழுங்காக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, சும்மா இறங்கும், ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை சார்ஜ் போட முடியும், 1,75,000 ஃபோனை போட்டு வாங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 45 வாட்ஸ் வரைக்கும் பிடி சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணோம். பாக்ஸில் சார்ஜர் வராது, அது வேறு விஷயம். ஸோ இது வந்து இது அது மட்டும் இல்லாமல் NFC சப்போர்ட் இருக்குது. Wi-Fi 7 ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.3 இது ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. IPX8க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 7 வருஷத்துக்கான OS அப்டேட் பார்த்திங்கன்னா தருவோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே டாப் நாச், இன்றைக்கி தேதிக்கு என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நான் இதில் ப்ளஸ்ஸாக பார்க்குறது என்ன அப்படின்னா, கூகுள் அவங்களோட ஃபோனுக்கு வந்து சாஃப்ட்வேர் வைஸ் பார்த்திங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். அந்த ஃபோல்டபுளுக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்டது பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி மாற்றி அமைச்சிருப்பாங்க. கேமரா பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், ஃபோட்டோகிராஃபிக் நல்லாயிருக்கும். இதில் எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேட்ரி, ப்ரைஸிங், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கலை. ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். பெஞ்ச்மார்க் ஸ்கோர்லாம் செக் பண்ணினா பல கோடிகளை தாண்டும், அது பிரச்சனை இல்லை. ஹீட்டிங் இருக்குமா, ரியல் டைமாக யூஸ் பண்ணும்போது கன்சிஸ்டன்சி இருக்குமா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது மற்றவங்க சொல்லி கேட்கும் போது தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இது மட்டும்தான் எனக்கு மிகப்பெரிய குறையாக இருக்குது. ப்ரைஸிங் கண்டிப்பாக 1,75,000 யாரும் நம்ம இந்தியாவில் அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டாங்க. ரிச் பீப்புள்ஸ் வாங்குவாங்க, அது வேறு விஷயம். டெக் என்த்ரியாஸ்டிக் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்றவங்க வாங்குவாங்க. பட் காமன் ஆடியன்ஸ் நம்மளை மாதிரி ஆளுங்க யாரும் அது பக்கம் போகவே மாட்டாங்க, சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க. ஓவர் ப்ரைஸிங் தான். ஸோ இதுதான் இந்த கூகுள் Pixel 9 Pro ஃபோல்டை பற்றின கருத்துக்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு சாம்சங்கோட Foldable 6, Foldable 5 எவ்வளோ பெட்டர். யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோடய ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.